ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் அவர் சேனல் சுகுஸ் குக்கிங் பேஷன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஆச்சியோட ராயல் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு தான் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். பவுலில் கொட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு நார்மல் வாட்டர் இருக்குங்களே, அந்த நார்மல் வாட்டரே எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக தெளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி பதம் இருக்குங்களா, சப்பாத்திக்கு செய்யும் பார்த்தா அந்த பதத்தை கொஞ்சமாக பிசைஞ்சிட்டோம். பொறுமையாக பிசைங்க, நல்லா அழுத்தி பிசையக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் விட்டுட்டு அதே மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் பொறுமையாக அப்படியே பிசைஞ்சிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்னதாக நம்மளுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சர்க்கரை பாகு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு வந்து நான் 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் இது வந்து பதம்லாம் நமக்கு தேவையில்லை. இது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டு வச்சு நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கம்பி பதம்லாம் வர வேணாம், ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா பிசுன்னு இருந்தாலே போதும். பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாருங்கள் ரவுண்டாகவும் பண்ணியிருக்கேன், நீட்டாகவும் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில், அதாவது ஸ்லிம்மில் வைக்கணும். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து தீயறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நார்மல் ஃப்ளேமில் வச்சு என்ன பண்ணணும், பொறுமையாக கொஞ்சம் கலர் மாறினப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு நம்ம ஆயில் வராத அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுலில் போட்டணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தமாகவே பிசைஞ்சிருக்கேன். நான் இது குட்டி பவுலில் பண்ணேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து 85 கிட்ட வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு. அதுக்கப்புறமா மொத்தம் பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு இதே மாதிரி மொத்தத்தையும் நானும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்து வச்சு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு, அந்த சர்க்கரை பாகில் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சர்க்கரை பாகில் எல்லாமே போட்டுட்டு ஒரு பாருங்கள் இது ஃபுல்லாமே பண்ணியிருக்கேன். இது நான் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சு எப்படி இருக்குது பாருங்கள். என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.